பிரதமர் மோடி தலைமையில் மத்தியில் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி அமையப் போகிறது. அதை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது. காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் மாய உலகிலும் கனவுகளிலும் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது கனவு ஜூன் 4ஆம் தேதி தகர்ந்துவிடும். நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெறுவதை 4ஆம் தேதி பார்க்கப் போகிறீர்கள். எனவே தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகிகள் அனைவரும் ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொண்டாட்டத்திற்கு இப்போதே தயாராகுங்கள் என கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்திய அளவிலான மின்சார சந்தையில் இருந்தும் தனியார் மின்சார உற்பத்தியாளர்களிடம் இருந்தும் தொழில் நிறுவனங்கள் வாங்கும் மின்சாரத்திற்கு யூனிட் ஒன்றுக்கு கட்டணம் மற்றும் வரியாக ஏற்கனவே வசூலிக்கப்படும் ₹1.96 கூடுதல் வரியாக 34 காசுகள் சேர்த்து வசூலிக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவு செய்திருக்கிறது. இதை கைவிட வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டுள்ள வழக்கில் ஜாமீன் மனு மீதான விசாரணை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராமர் கோவிலை ஆதரித்த ஜெயலலிதா ஒரு இந்துத்துவா தலைவர் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அமித்ஷா குறித்த அவதூறு பேச்சு வழக்கில் ராகுல் காந்தி ஜூன் 7ஆம் தேதி நேரில் ஆஜராக இருக்கிறார். ரீமால் புயல் காரணமாக மேற்கு வங்காளத்தில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. லட்சக்கணக்கான மக்கள் மின்சாரம் இன்றி தவித்து வருகிறார்கள். இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் காசாவில் உள்ள ரஃபா நகரில் 35 பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்தனர். T20 உலகக்கோப்பையில் விளையாடுவதற்கான இந்திய அணி வீரர்கள் இன்று காலை அமெரிக்காவின் நியூயார்க் நகர் சென்றடைந்தனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆதரவு அளித்த CSK மற்றும் தோனி ரசிகர்களுக்கு சுனில் நரேன் ஸ்பெஷல் நன்றி தெரிவித்துள்ளார். இவர் தொடர் நாயகன் விருதை தட்டி சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.